கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7 முதல் 9 ஆகிய வசனங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி நாம் தியானிக்கும் போது பரலோகத்துள்ள தேவன் எப்படிப்பட்டவர்? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நான் காலையிலேருந்து ராத்திரி வரையும் நான் யோசித்துக்கிட்டே இருக்கேன். அது உலகத்துக்குள்ள காரியமாக இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள காரியமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியத்தை நான் யோசித்துட்டே இருக்கேன். தேவன் சொல்கிறார், உன் நினைவுகள். அப்போ நம்ம என்ன யோசித்து பார்க்குறோம்? எனக்கு வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது. இதை நம்ம அடிக்கடி யோசிச்சுட்டே இருப்போம். கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனம் திரும்ப சொல்கிறார். எந்த காரியத்தில் பிரதர் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே யோசிப்போம். துன்மார்க்கன் தன் வழியையும், துன்மார்க்கன் அப்படின்னா யாருன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கன் தான். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் உலகத்துக்குள்ளே போய் எட்டி பார்த்தாலே துன்மார்க்கன் தான். உண்மையாக அவரை பின்பற்றாமல் செம்மையான வழியில் நடக்காமல் உலகத்துக்குள்ளே போய் சிக்கி கொண்டாலே துன்மார்க்கன் தான். பரிசுத்தமாக வாழாமல் கர்த்தரை விட்டு தள்ளி போய் உலகத்துக்குள்ள காரியத்தை திரும்பி பார்த்தாலே துன்மார்க்கன் தான். துன்மார்க்கன் அப்படின்னா பல காரியங்கள் நம்ம சொல்லலாம். 24 மணி நேரம் எப்படிலாம் வாழணும்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அந்த எல்லா காரியமே தேவனுக்கு பிரியமானதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட குறை இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏகப்பட்ட குறை இருக்கும். ஒரு மனுஷன் காலையில் தூங்கி எந்திரிச்சிலேருந்து ராத்திரி படுத்து தூங்குற வரையும் உண்மையாக இருந்து சிந்தனையில் தேவனுக்கு பிரியமான காரியங்களை யோசித்து பேசுகிற பேச்சிலே தேவனுக்கு பிரியமானபடி இருந்தால் நம்ம குடும்பம் கண்டிப்பாக ஆசிரியப்பார். துன்மார்க்கன் தன் வழியையும். அப்போ இந்த செய்தி யாருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை விட்டு ஒருவேளை விலகி வாழ்ந்தால் அந்த ஒரு நபர் உடனே மனம் திரும்ப சொல்கிறார். துன்மார்க்கன் தன் வழியையும், ஏதோ ஒரு தவறான வழியில் போயிட்டுருப்பாங்க, மனம் திரும்ப சொல்கிறார். அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். ஒரு சின்ன வார்த்தை தான். அக்கிரமமாக வாழ்ந்தால் ஆசீர்வதிக்க முடியாது, துன்மார்க்கனாக வாழ்ந்தால் ஆசீர்வதிக்க முடியாது. மனம் திரும்பும்போது ஆசீர்வதிப்பார், என்னையும் சேர்த்து தான். ஏன்னா ஒரு வசனம் பேசும்போது உங்களுக்கும் அதான் எனக்கும் அதான். அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு மனம் திரும்ப கடவன். கர்த்தரிடத்துக்கே மனம் திரும்பணும். மனம் திரும்பும்போது ஆசீர்வாதம். அவர் அவன் மேல் மனதுருவார். எப்போ மனதுருகிறார்? என் மகன் மனம் திரும்பிட்டா, என் பிள்ளை மனம் திரும்பிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம மனம் திரும்பும்போது மறுபடியும் நம்ம மேலே மனதுருவார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம்ம மனம் திரும்பும்போது மன்னிக்கிறார். முதல்ல மனதுருவார், ரெண்டாவது மன்னிக்கிறார். என் மகன் மறுபடியும் என் பக்கம் வந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே மனதுருவார், மன்னிக்கிறார். மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய காரியம் வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருவார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். நான் ஒரு வழியில் போயிட்டு இருந்தேன், அந்த வழி சரியில்லை, அது தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கு. தேவன் ஒரு வழியில் போக சொல்வார், அந்த வழியில் போகிறது தான் நம்ம இருக்கிறோம். அப்போ செய்தி என்ன அப்படின்னா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நான் ஒரு காரியத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், இப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறார்,
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அவர் நம்மளை குறித்து ஒரு பெரிய திட்டமே வச்சுருப்பார். நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போகணும், நம்ம இந்த பூமியில் பரிசுத்தமாக வாழணும், அவருடைய கற்பனை கைக்கொள்ளணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், இந்த பூமியிலே தேவஸ்தத்தை நாம் நிறைவேற்ற சொல்லி நிறைய ப்ரோக்ராம் நம்மளை குறித்து வைத்திருப்பார். ஆனால் நம்ம உலகத்துக்குள்ள காரியத்தில் போய் ஏதாவது கொண்டு போய் சிக்கிக்கொள்வோம். அதுலேருந்து வெளியில் வரணும். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அந்த உயர்வை பற்றி சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நம்மளை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்குள்ளே நம்ம வந்தால் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நைட் நேரத்தில் நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க, அர்ப்பணிங்க, ஜெபிப்போம். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்யும் ராஜா. மனதுருகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா, நன்றிப்பா. மன்னிக்கிறதற்கு தயவு பெறுத்திருக்கீங்க, நன்றிப்பா. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப சொன்னீங்கப்பா. நாங்கள் திரும்ப ஆயத்தமாக இருக்கோம்ப்பா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று சொல்லிட்டீங்கப்பா. உங்கள் வழியில் நாங்கள் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் நினைவில் கூட நீங்கள் தான்ப்பா இருக்கணும். இந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் மாற்றுங்க. கர்த்தர் பிரியமில்லாமல் அக்கிரமமான ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்க. இரவணத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தில் எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சம்பூர்ணமாக திருப்தியாக நிரப்பி ஆசீர்வதிங்க. அவங்களுடைய பண்டகசாலை நிரம்பிடட்டும், அவங்களுடைய பாத்திரம் நிரம்பிடட்டும். நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவசர சிகிச்சையில் இருக்காங்க, சில குடும்பத்தில் ஐசியூவில் இருக்காங்க, சில குடும்பத்தில் அப்பா நைட் நேரத்தில் ட்ராவலிங்கில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, வீடு வாசல் இல்லாமல் வெளியில் இருக்காங்க. நைட் நேரத்தில் அப்போ வியாபாரம் பார்க்குறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் நைட் நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். யாரெல்லாம் பலவீனத்தோடு ஜெபிக்கணும் கர்த்தர் பூரண சுகம் தர வேண்டும். நம்முடைய தழும்புலால் சுகமானில் பேசும்படி ஒவ்வொரு குடும்பத்தையுமே பரிபூர்ணமாக தொட்டு சுகமாக்கித்தாங்க. இரவணத்தில் ஜெபித்த எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் தேவ சமாதானம் தர வேண்டும். அவங்களுடைய இதயத்துக்குள்ளே கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும். நைட் நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் எழுப்பிவிடுங்க. கர்த்தருடைய நாம மையப்படட்டும். நாங்கள் தேவ சித்தத்தை மாத்திரம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும். என்னுடைய எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றை கர்த்தர் மன்னித்து இரவணத்தில் இன்பமானது தாங்க ராஜா. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தில் முடுங்கப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவனரில் அப்போ மினிஷனில் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து சம்பூர்ணமாக திருப்தியாக நிரப்பி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய பாதத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்தில் அப்பா சில குடும்பத்தில் திருமணம் முடியாமல் இருக்குது, சில குடும்பத்தில் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அந்த குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தொடுங்கப்பா. சில குடும்பத்தில் திருமணம் முடிந்த பின்பா பல உபத்திரத்தில் இருக்காங்க, எல்லா உபத்திரத்திலும் மாட்டிட்டாங்க. சில குடும்பத்தில் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் மாற்றி எல்லா விதமான வாசல் திறந்தாங்கப்பா. இரவணத்தில் யாரெல்லாம் ஜெபித்தவங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. சில குடும்பத்தில் கற்பதனையாக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசமாக இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கொடுங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். எந்தெந்த குடும்பத்தில் என்னென்ன உபத்திரத்தில் இருக்காங்களோ எல்லா உபத்திரத்திலும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சம்பூர்ணமாக திருப்தி ஆசீர்வதிங்க. வேறு வேறு நாட்டில் இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல என்ன உபத்திரம் இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. விசேஷமாக காலையில் எத்தனையோ குடும்பத்தை ஜெபித்து பொறுப்பாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. இரவணத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எல்லா குறைகள் குற்றலாவற்றை நீக்கி கர்த்தரே ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி விடுகிறோம். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.